ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம விஜய்க்கு ஆப்ப வைக்கிற மாதிரி வள்ளியம்மையே ஒரு மாஸ்டர் பிளான போட்டு, அவங்க சாப்பாட்டுல விஷத்த மிக்ஸ் பண்ணி வச்சுடுறாங்க. அதே சமயத்துல அது தெரியாம விஜயும் அவங்க அம்மாவும் சாப்பிட்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த நம்ம மாறனும், வீராவும் வள்ளியம்மை இப்படியெல்லாம் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் ரொம்ப எகத்தாளமா நானே ஒரு விஷம் எனக்கு நீங்க விஷம் வைக்கிறீங்களா? என்ன செய்துற போகுதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சாப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா சொல்லவும் விஜயும், ஐய்யயோ! நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மாறன் செமையாட்டு நம்ம விஜயோட தலையிலேயே தட்டி துப்பி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியாட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வள்ளியம்மையும் வீரா கிட்ட வந்து நம்மளோட நிலைமை இப்படி ஆயிட்டே, இந்த விஜய் நம்மளை இந்த மாதிரி ஏமாத்துவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ பாரு அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்னெல்லாம் திமிரு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு, நம்மளை எப்போ தான் நிம்மதியாக இருக்க விடுவாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மை புலம்புறாங்க. வீராவும் அவங்கள்ட்ட வந்து எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடாமா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. வள்ளியம்மை வீரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் அவங்க அம்மாவும் ஹாலில் இருக்காங்க. அப்படி அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வச்சிருக்க? நல்ல செமையா சாப்பிடணும் போல இருக்கு, என்னதாவது நாக்கு ருசியாட்டு ஏதாவது சமைச்சு போடு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வள்ளியம்மையும் சரி, காய்கறி மசாலா எதுவுமே வீட்டில் இப்போதைக்கு இல்லை, இனி வாங்கினதான் உண்டு, இனி வாங்கி சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் எல்லாம் சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பட்டாலும் திருந்தவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வள்ளியம்மா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. எப்படி இருந்த நம்ம இப்போ இப்படி இவள்னால தானே இவ்வளோ ஒரு நிலைமை ஆயிட்டு, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறன்ட்ட பேசவும் மாறணும் சரியத்தை இப்போதைக்கு எதுவும் பண்ணாண்டா, அதான் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்ச நாளுக்கு அமைதியாகவே இருப்போம், எப்படி இருந்தாலும் இந்த வீடு நம்ம கையில் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு விளையாட்டு மாறணும் சரி நாங்கள் கடைக்கு போயிட்டு வரோன்னு கிளம்பிடுறாங்க. வீட்டில் இந்த வள்ளியம்மைக்கு பயங்கர டென்ஷனாக வந்துட்டே இருக்குது. நம்ம வீடு எப்படி இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், என்னோட அண்ணன் குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். என்னைக்கு இந்த விஜயும் அவங்க அம்மாவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னிலேருந்து இந்த குடும்பத்தோட நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து இப்போ இந்த வீட்டையே அவள் அபகரிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு என்னோட அண்ணனும் அண்ணியும் சேர்ந்த மாதிரி இந்த வீடு கட்டதுக்கு என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் இவ சொதப்பிட்டாளே அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மா யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் விஜயம் அவங்க அம்மா கிட்ட வந்து என்னம்மா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டா, நல்ல மணுக்குது, நல்ல சாப்பாடு வச்சிருப்ப போல, சிலரெல்லாம் இந்த வாசனையை பார்த்து இங்கே வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எகத்தலமாக பேசிகிட்டு இருக்காங்க. வள்ளியம்மையும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு செமையாக ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் வள்ளியம்மைக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. அப்படியே அவங்களோட கிச்சன் பக்கமே போகிறாங்க. யாருமே இப்போ இல்லை. கரெக்டாக இந்த டைமில் அது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சி எடுத்துகிட்டு வந்த ஒரு பாய்சன் பாட்டிலை அப்படியே கையில் வச்சுருக்காங்க. சரி இதை அப்படியே ஊற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட்டில் ஊற்றி விடுறாங்க. இனிமே எனக்கும் எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கும் இந்த விஜய் அவங்க அம்மானால எந்த பிரச்சனையும் வராது, இவங்க இருக்கிறத விட இல்லாமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கதையை முடிக்கிறதுக்கு நம்ம வள்ளியம்மை பிளானை போட்டுறாங்க. அப்படி இந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வள்ளியம்மை வெளியில் வரும்போது கரெக்டாக நம்ம மாறன் வீரா வந்துடுறாங்க. மாறன் வீராவும் வள்ளியம்மை பார்த்தோன்னே, என்ன வள்ளியம்மை இந்த ரூம்லேருந்து வராங்க, என்னாச்சு அவங்க போர்ஷனுக்கு போக மாட்டாங்களே, எதுக்கு அவங்க போர்ஷனுக்கு இப்போ போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறன் கிட்ட கேட்குறாங்க. சரி வா போய் பார்க்கலாம், வள்ளியம்மைகிட்ட போய் விசாரிப்போன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம மாறன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை நீ அந்த போர்ஷனுக்கு போயிட்டு வர, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் வள்ளியம்மா அப்படியே திணறி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன தண்ணி முழிக்கிறதே சரியில்லையே அப்படின்னு கேட்கவும் வள்ளியம்மே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தயக்கத்தோட. இல்லை மாறா, இந்த விஜினால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு, இனி இவையெல்லாம் உயிரோட இருந்தால் கண்டிப்பாக திருந்தவே மாட்டா, கண்டிப்பாக நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பா, அதனால இதுக்கு மேலே இவங்கெல்லாம் இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க கதையை முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள்
நீங்க என்ன பேசுங்க தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கவும் வள்ளியம்மையும் செம மாசாட்டு அந்த பிளானை சொல்றாங்க. நான் ஏற்கனவே அவங்க சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீரா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன வள்ளியம்மா சொல்றீங்க? எல்லாருக்குமே நல்லது நினைக்குவீங்க, நீங்க எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க, நீங்க போய் இப்படி யோசிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாறணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி யோசிக்க வரைக்கும் அவ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாறணும் வீரா கிட்ட வந்து சரி அதெல்லாம் விடு, இப்போ அந்த விஜயை காப்பாத்துறதுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அதே சமயத்தில் விஜய் அவங்க அம்மாகிட்ட வந்து அம்மா என்ன சாப்பாடு வச்சிருக்கா, நல்லா இருக்கும் போலயே, ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான், எல்லாத்தையும் எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படி சாப்பிட ரெடி ஆகும்போது கரெக்டாக மாறணும் வராங்க. மாறணும் வந்து வீராவும் விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பிட்றத நிறுத்த அப்படின்னு சொல்லவும் விஜயும் என்ன உங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கா, உங்களுக்கு தான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம தானே இருக்கீங்க, என்ன உங்கள்கிட்ட எல்லாம் சாப்பாடு இல்லையா, எங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டீங்க அந்த மாதிரி கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட வீராவும் டென்ஷன் ஆகி இல்லை விஜய் அந்த சாப்பாடில் விஷம் கலந்துருக்கு அதனால சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட விஜய் கொஞ்சம் கூட தயங்காம என்கிட்டயே நீ இப்படி வந்து சொல்றியா, என் உடம்பு ஃபுல்லாவே விஷமா தான் இருக்கு, இந்த விஜய்க்கு என்ன நடந்துற போகுது, விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் இந்த விஜய்க்கு எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் அசால்ட்டாக பேசுகிறாங்க. இன்னொரு சைடு பக்கத்துல இருந்து அவங்க அம்மாவும் அப்படியே சாப்பாடு எடுத்து ஸ்மெல் பண்ணுறாங்க. இல்லை இதில் ஏதோ கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் ஒரு வாயில் வச்சிடுறாங்க. அப்படியே விஜய்கிட்ட வந்து அதில் நிஜமாவே விஷம் கலந்துருக்கு சாப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னம்மா சொல்கிற, நான் வேற சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லவும் நம்ம மாறணும் பக்கத்தில் இருந்து அதை துப்பி தொல்லைன்னு சொல்லிட்டு தலையில் அடிக்கிறாங்க. அந்த சீன்லாம் செமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஜயும் அதை துப்பிட்டு அம்மா எனக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, நிஜமாவே இவங்க விஷத்தை வச்சுட்டாங்க போலான்னு சொல்லிட்டு விஜயும் அந்த சைடாட்டு துப்பதுக்கு போயிடுறாங்க. வெளியில வந்த விஜயம் என்னது இது இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சாப்பாட்டுல நீங்க விஷம் வைப்பீங்க, இப்படி வீட்டுல இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி விஜய் செமையா எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மாறணும் நான் தான் ஏற்கனவே சொன்னல சாப்பிடாதன்னு, அதுக்கப்புறமா யார் உன்னை சாப்பிட சொன்னா அப்படின்னு சொல்லவும் இந்த விஷத்தை யார் கலந்தது, யார்கிட்ட வந்து என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வள்ளி அம்மைய செம அதிரடி அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி விஜயை இன்னும் கொஞ்சம் வெளுத்து வாங்குறாங்க. என்னடி விட்டா ஓவரா போயிட்டே இருக்க, உன்னோட ஆட்டம் கொஞ்சம் நாள்லட்டு தாங்கவே முடியல, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நிஜமாவே ஏதாவது செய்திருவேன், எப்படி இந்த குடும்பத்துக்கு உன்னால ஆபத்து வந்துட்டே இருக்கு, அதுக்கப்புறமா எதுக்கு உன்னை உயிரோட விட்டுட்டு ஒரேடியா உன் கதையை முடிச்சாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மை செமையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மாவும் என்ன ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க, இந்த வேலையெல்லாம் செய்தீங்கன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா விஜய் கிட்ட வந்து விஜய் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இவங்க கடைசியில் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்களே, இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு விஜயம் என்ன நடந்தாலும் என்னோட அப்பா நிலைமைக்கு காரணமான இந்த குடும்பத்தை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறணும் வீராவும் வள்ளியம்மா கிட்ட வந்து என்ன வள்ளியம்மா நீங்கள் எப்போவுமே நிதானமாக இருப்பீங்க, இதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணிட்டீங்க, மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டு, இப்போதைக்கு யாருக்குமே தெரியாண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியாக விஜய்க்கு நம்ம வள்ளியம்மை செமையா ஒரு ஆப்பு வச்சாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறன் அதை தடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.